சும்மா சொல்லக்கூடாது. சிரிச்சா மட்டும்தான் நீ அழகா இருப்பன்னு நினைச்சேன். ஆனா அழுதா கூட நீ செம்ம அழகா இருக்க. என்னோட மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு உனக்கு நல்லா தெரியும். இருந்தாலும் நீ என் வழிக்கு ஒத்து வர மாட்டேங்கிறல்ல. நீ மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி என்னோட கண்ட்ரோலுக்குள்ள வந்துட்டா சொர்க்கம் மாதிரி உனக்கு வாழ்க்கைய நான் அமைச்சு தரேன். உன்னை உன் உதட்டோட எச்சில் படுறதுக்கு போன ஜென்மத்துல நான் புண்ணியம் பண்ணிருக்கணும். சரி துர்கா, உன் மேல நான் பாசமா இருக்கணும்னு நினைச்சா கூட நீ தான் என்ன அவமானப்படுத்துற. என்ன நீ அவமானப்படுத்தினாலும் இப்ப நீ ஆனந்தப்படுற மாதிரி ஒரு சூப்பர் மேட்ரை நான் சொல்லவா? உன்னை பார்க்க கௌரி வந்திருக்கா. கௌரி 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 உள்ள வந்து உன்னை பார்க்கணும்னா அதுக்கு நான் முதல்ல மனசு வைக்கணும். நீ கௌரி இல்லாம இருக்க மாட்டல. கௌரினா உனக்கு உயிர் இல்ல. அதான் உனக்கு துணையா இந்த கொலைகேஸ்ல கௌரியையும் உள்ள இழுத்து விட போறேன். ஐயோ சார், வேண்டாம் சார், ப்ளீஸ் சார். அவர் ரொம்ப சின்ன பொண்ணு, தயவு செஞ்சது பண்ணிடாதீங்க சார். எவ்வளவு வலியா இருந்தாலும் அதை நான் தாங்கிக்கிறேன். கௌரியை விட்டுருங்க சார், ப்ளீஸ் சார். கௌரி வேண்டாம் சார். அப்படியா? கௌரியை இந்த கேஸ்ல நான் உள்ள இழுத்து விடாம இருக்கணும்னா அப்ப நான் என்ன சொன்னாலும் நீ செய்வியா? செய்யறனா சொல்லு, நான் உனக்கு கொடுத்த வாக்க காப்பாத்துறேன். சித்ரா சார், இங்க வாங்க. சார் சொல்லுங்க சார். அதை போய் எடுத்துட்டு வா. ஓகே சார். துர்கா, இப்பவும் நேரம் ஒன்றும் கெட்டு போகல. நான் உனக்கு லாஸ்ட் சான்ஸ் தரேன். அதுக்கப்புறம் நீயே யோசிச்சு ஒரு முடிவு பண்ணு. சீக்கிரம் சொல்லு துர்கா. கௌரி வெளியே நிக்கிறா. சார், நீங்க என்ன சொன்னாலும் அதை நான் செய்யறேன் சார். ஆனா தயவு செஞ்சு கௌரி பாப்பாவை மட்டும் விட்டுருங்க சார். இறந்து போன சத்யாவை கொலை பண்ணது நான் தானே ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதி உங்ககிட்ட கையெழுத்து வாங்கணும். நாளைக்கு கோர்ட்ல பண்ணுன தப்ப நீ ஒத்துக்கிட்டேன்னு உங்ககிட்ட நான் கையெழுத்து வாங்கினதா இந்த பேப்பரை நான் ஜட்ஜு கிட்ட சப்மிட் பண்ணணும். சைன் பண்ணு. மாட்டேன். என் உயிரே போனாலும் இந்த ஒரு காரியத்தை நான் செய்யவே மாட்டேன். நீங்க என்ன சொன்னாலும், எவ்வளவு டார்ச்சர் கொடுத்தாலும் சத்யாக்காவ நான் தான் கொலை பண்ணேன்னு எப்பவும் ஒத்துக்க மாட்டேன்.